முட்டைக்கோஸை வச்சு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக அதே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். இதில் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் 3, 2 பல் பூண்டையும் சேர்த்து ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொதுவாக வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா சாதம் அடி ஒட்டாமல் வரும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த வெங்காயத்தோட பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது சாப்பாட்டுக்கு நம்ம போட்டு வடிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 75% அளவுக்கு குக் ஆனால் போதும். இது குக் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நம்ம செய்யும்போது இது கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்து ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலாலாம் சாதத்தில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து இந்த சாதம் செய்யும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முட்டைக்கோஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விட்டோன்னா அவங்களும் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் உடனுக்குடனே கிடைக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.